டாக்டர் பாண்டு கால் பண்ணியிருந்தாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்னு. அன்னைக்கு தான் சான்வியனா முதல் தடவையா பார்த்தேன். எஸ். ஹாய் டாக்டர். ஹாய் டாக்டர். ஐம் பிரசாந்த். வணக்கம். சிஸ்காம் கம்பெனி சிஇஓ அண்ட் ஷீஸ் மை ஒய்ஃப் பூஜா. ஹலோ. வணக்கம்மா. இவ என்னோட பொண்ணு. ஹாய். உன்னோட பேர் என்னம்மா? சன்வி. சன்வி டாக்டர் சாரி, இவ பேர் சான்வி. சான்வி. நைஸ் நேம். சான்வி பேசு. பியூட்டிஃபுல் நேம். உனக்கு யார் பேர் வச்சது? அப்பாவா அம்மாவா? அவ பேசுறதில்ல டாக்டர். ஷீஸ் நாட் ஸ்பீக்கிங். சம்திங் சீம்ஸ் டு ட்ரிகர்ட் இட். என்னாச்சு? சின்ஸ் கப்ள் ஆஃப் டேஸ் ஷீ இஸ் ஆக்டிங் வியர்ட். சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, சரியா தூங்க மாட்டேங்கிறா. நத்திங் சீம்ஸ் ஃபைன் சார். ஷீ இஸ் அப்செட். ஏம்மா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா சரியா சமைக்கிறது இல்லையா? அப்படின்னா என்ன ஆயிருக்கலாம் தெரியுமா? ஏதாவது சம்திங் தட் யூ கேன் சி ட்ரிகர்ட் இட் ஆஃப். நாட் ரியலி டாக்டர். எப்போதுல இருந்து இப்படி இருக்கா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் டாக்டர். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடினா? முன்னாடி ரொம்ப ஆக்டிவா இருப்பா. படப்படன்னு பேசிக்கிட்டே இருப்பா. யாரையும் சும்மாவே விட மாட்டா. எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவா. நல்லா படிக்கவும் செய்வா. அது எதுவுமே இல்லாம இப்ப ரொம்பவே மாறிட்டா. டாக்டர் பாண்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. சொன்னாரா? அவர்கிட்ட போயிருந்தோம். ரொம்ப அர்ஜென்ட்டு, உங்களை பார்க்கணும், ஏன்னா நீங்க எப்பவுமே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னாரு. ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஓவர்சீஸ் இல்லை, பட் இந்தியாவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது சரி. உங்கள் வீட்டில் இல்லைங்கிறப்ப மைசூரில் இருந்தா என்ன, மசூரியில் இருந்தா என்ன? நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? ஷீஸ் அ ஹோம் மேக்கர். அப்படின்னா குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டு யூ கெட் எனஃப் டைம் வித் யுவர் டாட்டர்? யா, இருப்பாங்க வீட்டில். இங்கே பாருமா, இந்த நேரத்தில் இங்கே நிறைய கிளிங்க வரும். நிறைய கிளிங்க வெளியே இருக்கும், போய் பார்க்கலாம். இவளையும் கூட்டிட்டு போங்க. ஷோர். நம்ம ஊரில் இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ரொம்ப அரிதானது. அப்சல்யூட்லி. சன்வி வா. சன்வி. சன்வி போமா, பறவைகளை பார்த்துட்டு வா. The child seems little disturbed. ரொம்ப மாறிட்டா டாக்டர். என்ன பண்றதுன்னு தெரியல. Don't worry. நம்ம சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. அதுக்காக நம்ம சும்மா இருக்கவும் முடியாது, ஏதாவது பண்ணணும். இப்போ அவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு ப்ளீஸ். யூ மோஸ்ட் வெல்கம். ஆமாம், டைம் ஆகும்னு சொன்னீங்க. எவ்வளோ நாள் ஆகும்? ரொம்ப லேட் ஆகுமா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறது, நான் உங்கள் வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்கிட்ட சில மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கணும்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ். யூ மோஸ்ட் வெல்கம். அது மட்டும் இல்லாமல் முழுமையாக என்கிட்ட உண்மைகளை சொல்லணும், எல்லா விஷயத்தையும். ஐ கிவ் யூ ஆல் மை டைம். எனக்கு எல்லாமே அவ தான். அவ விட்டா எனக்கு யாருமே இல்லை.